மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது. மத்திய அமெரிக்காவில் 2015 வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு. அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான். வட அமெரிக்கா சொல்லிருச்சு, நாட்டுக்கு போகாத, உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாதுன்னு. கனடா சொல்லிருச்சு, அந்த நாட்டுக்கு செல்லாதே என்று. மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல் சால்வடார் என்கிற நாடு 2015 நடக்கிற ஒரு தேர்தலில் யாரு போட்டிடுறா? ஒரு இயக்குனர் போட்டி போடுறான். போட்டி போட்டு மேயர் தேர்தல் நகராட்சி மேயர் ஆயிடுறான். மேயர் ஆன உடனே அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியில போய் கூட்டணி வைக்கலாம்னு பேசுறான். ஐயா, நம்ம வந்த உடனே இந்த கொள்ளக்கார கும்பலெல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்றான். இல்ல, வாய்ப்பே இல்ல. இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான், கொலகாரன் தான். அவனை கைது பண்ணு சொன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான். ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான். நான் வந்தால் என் வளங்களை காப்பேன், நான் வந்தால் இந்த கொள்ளக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான். 2019 தேர்தல் 51 விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். 6 மாதம் என்ன பண்றானே தெரியல. ஒரே விமர்சனம் யூடியூப்ல, அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல, சோசியல் மீடியா திட்டம். என்னடா ஆட்சிக்கு வந்த 6 மாசம் சைலண்டா இருக்குன்னு. அந்த 6 மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து 80 கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை 80,000 பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான். அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது, சிறைச்சாலைக்கு மனு கிடையாது, இணையதள வசதி கிடையாது, வைஃபை கிடையாது, சேட்டலைட்ல கூட அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான். கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு, நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான். 80,000 பேர் கைது செய்யப்படுறான். அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க. மலமுழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க. அங்க கலவரம் அடிக்கிறான். ஒண்ணு மண்ல சொல்றான், இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத கொள்ளையடிச்சிட்ட, என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கைப்படுறான். அந்த வளங்களை வைத்து 2019 அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் 2024 தேர்தல் 78 விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார். நயீப் புக்கால் என்கிற 42 வயது இளைஞர். ஒரு திரைப்படத்தில் இயக்குனராக இருந்த நயீப் புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால், அதே போல கருத்திலே முன்வைக்கிற எங்களுடைய செந்தமிழன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை